மூன்று முடிச்சு 1976 அக்டோபர் 22ல வெளியாச்சு. பாலச்சந்தர் சார் இயக்கத்துல வெளியான இந்த படம் 1973ல கே. விஸ்வநாத் இயக்கத்துல வெளியான ஓ சீதா கதா தெலுங்கு படத்தோட ரீமேக் தான். ரஜினி சார் தமிழ்ல முதலா ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சது இந்த படத்துல தான். அதே மாதிரி குழந்தை நட்சத்திரமா இருந்த ஸ்ரீதேவி முதலா ஒரு கதாநாயகியா நடிச்சதும் இந்த படத்துல தான். அப்ப அவங்க வயசு வெறும் 13 தான்னா நம்ப முடியாத அளவுக்கு அவ்வளவு மெச்சூர்டா அழகா நடிச்சிருப்பாங்க. படத்துல கமல் சாரும் ரஜினி சாரும் ரூம்மேட்ஸா இருப்பாங்க. கமல் சார் ஸ்ரீதேவியை லவ் பண்ணுவாரு. அது தெரிஞ்சும் ஸ்ரீதேவி மேல ஆசைப்படுற ரஜினி சார் அவங்கள பிரிச்சு விடுறதுக்காக ரகசியமா நிறைய சதி வேலையெல்லாம் பண்ணுவாரு. இவர் பண்ற கட்டக்காரங்கள ஸ்ரீதேவி கமல் சார் கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா அவர் அதை நம்ப மாட்டாரு. இப்படி ஒரு சூழல்ல கமல் சாரும் ஸ்ரீதேவியும் பிக்னிக் போறப்போ கமல் சார் ரஜினி சாரையும் வர சொல்லுவாரு. ஸ்ரீதேவி செமையா கடுப்பாயிடுவாங்க. 3 பேரும் போட்ல போவாங்க. ரஜினி சார் தான் படக ஓட்டுவாரு. கமல் சார் வசந்த கால நதிகளின் பாட்டு பாடி மௌத்தார்கன்லாம் வாசிப்பாரு. அப்போ எதிர்பாராம தடுமாறி தண்ணிக்குள்ள விழுந்துருவாரு. அதிர்ந்து போற ஸ்ரீதேவி ரஜினி சார் கிட்ட காப்பாத்த சொல்லுவாங்க. ஆனா அவரு தனக்கு நீச்சல் தெரியாதுன்னு போய் சொல்லி தவிர்த்துருவாரு. படத்தோட மிக முக்கியமான காட்சியே இதுதான்.